வணக்கம்ங்க ராதிகா. கர்நாடகா மாநிலம் மராட்டிய மாநிலத்தை எல்லையொட்டிய பெலகாவி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ள சௌதத்தி என்ற தாலுகாவில் அந்த சௌதத்தி டவுனில் சுரேஷ் பாடிகேரா என்பது சொந்தமான நகைக்கடை உள்ளது. இந்த நகைக்கடைக்குள் இன்று அதிகாலை நுழைந்த 8 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் அங்கிருந்த சுமார் 12 லட்சம் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளது. இவர்கள் கொள்ளையடித்த காட்சிகள் அனைத்தும் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. தகவல் அறிந்தவுடன் இன்று காலை சுரேஷ் பாடிகேரா வந்து கடையை பார்த்துவிட்டு உள்ளூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சௌதத்தி போலீசார் தற்போது சம்பவ இடத்துக்கு வந்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். விரல் ரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வந்து தற்போது இந்த பரிசீலனை தொடங்கியுள்ளது. மொத்தம் 12 லட்சத்துக்கும் அதிகமான நகைகளை கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இவர் கொள்ளையர்கள் வந்து கடைக்குள் ஒவ்வொரு இடமாக அலட்சி ஆராய்ந்து கொள்ளையடிக்கும் காட்சிகள் அனைத்துமே கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த மராட்டியம் மற்றும் கர்நாடக எல்லைப் பகுதிகளில் இந்த போன்ற நகைக்கடையில் கொள்ளையடிக்கும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. எனவே போலீசார் வந்து இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட கொள்ளையர்கள் சாவகாசமாக காரில் வந்து கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சுரேஷ் பாடிகேரா என்பது சொந்தமான நகைக்கடையில் தற்போது 12 லட்சத்துக்கும் அதிகமான தங்க நகைகள் கொள்ளை போனது சம்பந்தமாக சௌதத்தி போலீசார் தொடர்ந்து விசாரணையை முடுக்கியுள்ளனருங்க ராதிகா.